ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் வாக்ஸ் யூடியூப் சேனல். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐஸ்லாண்டில் ரெக்கேவிக் சிட்டியில் இந்த வருஷம் வந்து அவ்வளோவா ஸ்னோ கொட்டவே இல்லை. இப்போ தான் ஃபெப்ரவரி எண்டில் இருந்து தான் ஸ்னோ கொஞ்சம் கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் இன்றைக்கி வந்து எல்லோ வார்னிங் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்னோ கொட்டி ரெக்கேவிக் சிட்டி எப்படி இருக்குன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த விண்டருக்கு ஐஸ்லாண்டில் ஸ்னோ சுத்தமாகவே இல்லை. ஐஸ்லாண்டில் விண்டர்னா நவம்பர் மாதத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஸ்னோ கொட்டுறதை பார்க்க முடியும். ஆனால் இந்த விண்டருக்கு எந்த ஸ்னோவும் இல்லை. எப்போவுமே அட்லீஸ்ட் கிறிஸ்மஸுக்கு கண்டிப்பாக ஸ்னோ கொட்டும். பட் இந்த முறை கிறிஸ்மஸுக்கு கூட எந்த ஸ்னோவுமே கொட்டலை. ஆனால் 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் சடனாக 2 நாள் ரொம்ப மோசமாக ஸ்னோ கொட்டுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் ஸ்னோ கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் ஃபெப்ரவரி மாதம் கடைசியில் தான் இந்த சிட்டியில் ஸ்னோ கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதோட ரெக்கேவிக் சிட்டியில் தான் ஸ்னோ கொட்டலை. மற்றபடி மற்ற ஊர்கள் எல்லாம் பயங்கரமாக கொட்டியிருக்கு. அதாவது நார்மலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொட்டியிருக்கு. ஏன்னா வெளியூருக்கு போகிற நிறைய பஸ்கள் மோசமான வெதர்னால கேன்சல் ஆகியிருக்கு. நிறைய ரோடுகளையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. விண்டரில் தான் ஐஸ்லாண்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு வழியாக இப்போ பழைய நிலைமைக்கு மாறி இருக்கு ரெக்கேவிக் சிட்டி. ஏன்னா இங்கே வர்ற டூரிஸ்ட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐஸ்லாண்டுன்னு பேர் இருக்கிறதுனால வருஷம் முழுக்க ஸ்னோ இருக்கும்னு. பட் அந்த மாதிரி இல்லை. ஒரு 4 மாதம் ஸ்னோஃபால் இருக்கும், அப்புறம் ஒன்றும் இருக்காது. அதுபோல் ஸ்னோஃபாலும் அமெரிக்கா, கனடா நாடுகளில் போல இருக்காது, குறைவாக தான் இருக்கும். இந்த பையன் குப்பை தான் கலெக்ட் பண்ணுறாரு. பட் இவர் கலெக்ட் பண்ணுற ஒவ்வொரு குப்பைக்கும் பணம் கிடைக்கும். அதாவது ரோடுகளில் கிடக்கிற யூஸ் கேன்கள் ஒரு பியர் டின்கள், அதே போல் ரோடுகளில் இருக்கிற பப்ளிக் குப்பை தொட்டிகளில் போடுற டின்கள் அண்ட் வீடுகளில் இருக்கிற குப்பை தொட்டிகளில் இருக்கிற டின்களையும் கலெக்ட் பண்ணுறாரு. இதையெல்லாம் கலெக்ட் பண்ணி இதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா ஒவ்வொரு டின்னையும் கணக்கு பண்ணி பணம் கொடுப்பாங்க. கவுண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு மிஷின் இருக்குது. அதில் எல்லா டின்களையும் போடும்போது ஒவ்வொரு டின்கள்லையும் இருக்கிற பார் கோடை ஸ்கேன் பண்ணி பணம் கொடுக்குறாங்க. இங்கே நம்ம வீடுகளில் கிச்சனில் யூஸ் பண்ணுற பாட்டில்களை தவிர மற்ற எல்லா பாட்டில் ஒரு டின்கள் எல்லாத்துக்கும் பணம் கிடைக்கும். இதனாலேயே இங்கே வீடுகளில் யாருமே எந்த பாட்டில்களையும் குப்பைன்னு நினச்சி தூக்கி போடுறது இல்லை. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நிறைய சேர்ந்ததுக்கப்புறமா விற்கிறாங்க. இங்கே சிட்டியில் நிறைய பார்கள் இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த மாதிரி பார்க்க முடியும். இதனால தான் ரோட்களில் அவ்வளவா இந்த மாதிரி காலியான பாட்டில்கள் ஒரு டின்களை பார்க்க முடியாது. ஐஸ்லாண்டில் மட்டும் இல்லை, யூரோப் நாடுகள் எல்லாத்துலேயும் இது போல் விற்க முடியும். இப்போ தான் ஸ்னோ லைட்டாக கொட்ட ஆரம்பிக்குது. கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. விண்ட் அவ்வளவா இல்லை, அதனால குளிர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்றைக்கி எல்லோ வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்னோ புயல் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவ்வளவா மக்களை ரோடுகளில் காண முடியலை. அங்கங்கே டூரிஸ்ட்களை தான் பார்க்க முடியுது. இங்கே நியூஸில் சொல்லுவாங்க வெதர் மோசமாக இருக்கும், அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலையே இருக்க சொல்லி. ஏன்னா ஸ்னோ கொட்டி புயல் காற்று அடிக்கிறதால நிறைய ஆக்சிடெண்ட்டுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால.
இதனால முக்கால்வாசி ஐஸ்லாந்து மக்கள் வீட்டிலேயே இருந்து ஒர்க் பண்ணுறத வழக்கமாக வச்சுருக்காங்க. ஐஸ்லாந்து நாட்டில் ஸ்ட்ரீட் ஃபுட் கொஞ்சம் பிரபலமாகவே இருக்குது. ஐஸ்லாந்து மக்களும் நம்மளை போல் அவ்வளவா வீடுகளில் சமைக்கிறது கிடையாது. நிறைய கடை சாப்பாடுகளை தான் விரும்பி சாப்பிட்றாங்க. அதனாலேயே நிறைய சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்டுகளை ரோடுகளில் பார்க்க முடியும். இங்கே பில்டிங்குகளில் விதம் விதமாக பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. பில்டிங்குகளில் மட்டும் இல்லை, ரோடுகள்லையும் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. இது இங்கே ஒரு கல்ச்சர் மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. நான் போய் 2 காஃபி வாங்கிட்டு வரேன் அந்த கடையில். முன்னாடி நான் இந்த ஸ்ட்ரீட்டில் தான் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தேன். இப்போ கொஞ்சம் சிட்டியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்கள் தூரமாக தள்ளி போயிட்டேன். முன்னாடியெல்லாம் இங்கே இருக்கும்போது 24 மணி நேரமும் மக்களோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுவும் ஒரு விதமாக நல்லா தான் இருக்கும். ஏன்னா தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. அதோட உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த ரோட்டில் கொஞ்சம் வாக்கிங் போனாலே நல்லாயிருக்கும். பக்கத்தில் கடற்கரை, ஏர்போர்ட், அப்புறம் நிறைய கடைகள், நிறைய டூரிஸ்ட்டுகள்னு இந்த ரோடு மட்டும் இங்கே எப்போவுமே நல்லாயிருக்கும். இந்த ரோட்டோட பேர் லோய்கா வைகூர். லோய்கா வைகூர்னா வாஷிங் ரோடுன்னு அர்த்தம். அதாவது அந்த காலத்தில் சுடுதண்ணி ஆற்றுக்கு பெண்கள் இந்த ரோடு வழியாக போய் தான் துணிகளை துவைக்கிறத வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. அதனால தான் இந்த பெயர் வச்சுருக்காங்க இந்த ரோடுக்கு. சிட்டி பஸ் இங்கே ப்ரைவேட் தான். அண்ட் இந்த ஒரே ஒரு கம்பெனி பஸ் மட்டும்தான் சிட்டிக்குள்ளே ஓடுறதுக்கு இருக்குது. ரொம்ப பிஸியான டைம்களில் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் பஸ் இருக்கும். மற்ற டைம்களில் ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கும் பஸ் இருக்கும். எப்போவும் பஸ் லேட் ஆகாது. பட் வெதர் ரொம்ப மோசமாகி ஸ்னோ ஸ்டோம்லாம் ஏற்பட்டுச்சுன்னா பஸ் எப்போ வரும்னு தெரியாது. ஏன்னா எல்லா இடங்கள்லையும் டிராஃபிக் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆகிடும். இந்த ஏரியாக்களில் இருக்கிற வீடுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பழைய காலத்து வீடுகள். இன்னமும் அப்படியே வச்சுருக்காங்க. வெறும் பெயிண்ட் மட்டும்தான் அப்பப்போ அடிக்கிறாங்க. இது ஒரு சின்ன பார்க் தான். அண்ட் இதில் இருக்கிற ஒவ்வொரு கல்லுகள்லையும் ஹிஸ்ட்ரி பற்றி எழுதி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் டூரிஸ்ட்களை அழைச்சிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை ரெக்கவிக் சிட்டி வாக்கிங் டூர்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்னோ கொட்டி இருக்கிறதுனால எல்லாம் மூடி இருக்குது. முன்னாடி தெரிகிற இடம் தான் சிட்டி சென்டர். இந்த பக்கம்தான் ஐஸ்லாந்து நாட்டோட பார்லிமெண்ட் இருக்குது. அப்புறம் நிறைய நைட் கிளப்புகளும் பார்களும் இருக்குது.
இதில் இருக்கிற நிறைய பெரிய பில்டிங்குகள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டியிருக்காங்க. ஐஸ்லாந்து நாட்டில் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பேங்க்ரப்ட் ஆகி ரொம்ப பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால புதுசாக எந்த விதமான கட்டடங்களும் கட்டுறதுக்கு அரசாங்கம் பெர்மிஷன் கொடுக்கல. அப்புறம் நல்ல நிலைமைக்கு வந்ததும் தான் அரசாங்கம் அலோவ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இங்கே வீடுகள் வாடகைக்கு எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா வீடுகளே இல்லை. இப்போ தான் நிறைய அப்பார்ட்மெண்ட்டுகள் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. வீடுகள் குறைவாக இருக்கிறதுனால வாடகை ரொம்ப ரொம்ப அதிகம் இங்கே. ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு வாடகைக்கு எடுக்கணும்னா கிட்டத்தட்ட 2500 அமெரிக்கன் டாலர்கள் ஆகும். அண்ட் அவ்வளவு வாடகை கொடுத்தாலுமே வீடு கிடைக்கிறது கஷ்டம். இங்கே ரோடு வேலைகள் எல்லாம் ரொம்பவே பாதுகாப்பாக தான் பண்ணுறாங்க. அதுபோல் எந்த மாதிரியான வெதர்னாலும் இவங்க வேலையை நிறுத்த மாட்டாங்க. ஒரு ரோடு போடுறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிறாங்க. எதனாலன்னு தெரியல. வீடுகள் கட்டுறதுக்கும் ரொம்ப நாள் எடுத்துக்கிறாங்க. இங்கே அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுறதால ரொம்பவே ஸ்ட்ராங்காக கட்டுறாங்க வீடுகளை. கிட்டத்தட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 9 புள்ளிகள் ஏற்பட்டாலும் வீடுகள் தாங்குற அளவுக்கு தான் கட்டுறாங்க. அதனால கொஞ்சம் பயம் இல்லை. ஏன்னா அதிகமாக ஒரு 5 பாயிண்ட் அளவுக்கு தான் மேக்சிமம் ஏற்படுது நிலநடுக்கம். நிலநடுக்கம் நார்மலாக ஏற்படுறது கிடையாது. பக்கத்தில் எதுவும் எரிமலை வெடிக்கிற மாதிரி இருந்தால் நிலநடுக்கம் ஏற்படும். அதுவும் சாதாரணமாக ஒரு நிலநடுக்கம்லாம் ஏற்படாது. சின்ன சின்னதாக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான நிலநடுக்கங்கள் ஏற்படும். கடைசியில் எரிமலை வெடிச்சதுக்கு அப்புறம் தான் நிலநடுக்கம் ஒரு முடிவுக்கு வருது. அது வரைக்கும் வீடு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஆடிக்கொண்டே இருக்கிறத உணர முடியும். முன்னாடி எல்லாம் பயமாக இருந்துச்சு, பட் இப்போ சாதாரணமாக ஆயிடுச்சு. இது ஒரு கல்லறை. ரெக்கேவிக் சிட்டியோட சென்ட்ரலில் இருக்குது. 1838ஆம் ஆண்டில் இருந்து இந்த சிமெட்ரி இருந்துட்டு வருது இங்கே. இதுதான் ரெக்கேவிக்கோட பழமையான கல்லறை. இந்த கல்லறை இருக்கிற இடம் ஒரு பார்க் மாதிரி தான் இருக்கும். இப்போது அவ்வளவா தெரியலை, பட் சம்மரில் நிறைய மரங்களோட பச்சை பசேல்னு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த கல்லறையில் ஐஸ்லாந்து நாட்டோட பிரபலமான ஆட்களோட கல்லறைகள் அமைஞ்சிருக்கிறதால பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிவித்து பராமரித்து கொண்டு வர்றாங்க. அண்ட் இப்போது இங்கே இடம் இல்லாததால் புதுசாக இருந்தவங்கள இங்கே புதைக்கிறது இல்லை. இது ஒரு பெரிய லேக்கு. இப்போ பயங்கரமாக ஸ்னோ கொட்டி -7 இருக்குது. அதனால ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதில் தான் இப்போ நடந்து போகிறேன். அந்த பக்கமாக அங்கே நிறைய பறவைகள்லாம் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் இப்போ போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த லேக்கோட பேர் தியர்னின். ஐஸ்லாண்டிக் லாங்குவேஜில் அப்படி தான் சொல்கிறாங்க.
இந்த லேக் ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது இங்கே. அதோட இந்த லேக் சிட்டிக்கு நடுவில் இருக்கிறது தான் இந்த ரெக்கவிக் சிட்டிக்கே அழகும் பெருமையும்னு ஐஸ்லாந்து மக்கள் நினைக்கிறாங்க. இது ஒரு சாதாரண தனி குளம் கிடையாது. இதில் 5 நதிகள் வந்து ஒன்றா கலந்து அப்படியே போய் கடலில் சேருது. இந்த குளத்தை பற்றி ஒரு புராண கதையும் சொல்கிறாங்க. அது என்னன்னா, 2 வயசான பாட்டிகள் குளத்தோட ஒவ்வொரு பக்கத்துலையும் தினமும் அவங்களோட துணிகளை துவைக்கிறத வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. ஒரு நாள் இதுபோல் துணிகளை துவைக்கும் போது இந்த குளத்தில் இருக்கிற மீன்கள் யாருக்கு சொந்தம்னு வாக்குவாதம் வந்து 2 பேருமே குளத்தில் இறங்கினதும் குளத்தில் இருந்த மீன்கள் எல்லாமே பூச்சிகளாக மாறிடுச்சுன்னும் அதில் இருந்து இந்த குளத்தில் மீன் பிடிக்க தடை விதிச்சதாகவும் சொல்கிறாங்க. எது அப்படியோ இப்போ வரைக்கும் இங்கே மீன் பிடிக்க அனுமதி கிடையாது. இந்த குளத்தை கடக்கிற வரைக்கும் வெதர் ரொம்ப நார்மலாக இருந்துச்சு. பட் எப்படி வெதர் மாறிச்சுன்னு தெரியல, சடனாக ஸ்னோ புயல் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொஞ்சம் இடத்துல மட்டும் எப்போவுமே ஃப்ரீஸ் ஆகாது. ஏன்னா ஒரு பக்கத்தில் மட்டும் சுடு தண்ணீர் அரசாங்கமே விடுறாங்க. ஏன்னா இந்த பறவைகளுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இது போல் ஐஸ்லாண்ட் பற்றின இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.